இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ ஆனந்தமோ இன்பத்தில் ஓடுது என் மனமோ. பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஏ உட்டியல் குட்டி, அம்மாடி எந்த ஊருக்கு டேரா போட போனாலும் ஊரை விட்டு போகும் பொழுது பிரிஞ்சு போறோமேன்னு ஒரு துயர நெஞ்ச புடிச்சு கவுமுடா. ஆனா இந்த ஊரை விட்டு போக போறோமேன்னு நினைக்கிற பொழுது என் பொண்டாட்டி ஓடி போட பொழுது கூட அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறடா. அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது ஒரு மேட்டர்ரா. மாப்பிள்ள என்ன நிக்கிற? இறைவனுடைய சித்தம் மாப்பிள்ள. இதுவரைக்கும் யானை இறங்கல. நீ சொன்ன பிரகாரம் நாடகமெல்லாம் சுபமா முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ள வள்ளியப்பன் பேசினாப்ல கும்கி யானையோட வந்துகிட்டு இருக்காராம். முக்கியமான விஷயம், மணி 8 நாகர்கோயில நமக்கு கல்யாண ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாரா. இன்னைக்கு ராத்திரி விருந்துக்கு அங்கதான் சாப்பிட போறோம். புறப்படு. வள்ளியா, எனக்கு போனை போடு. நான் சொல்றத நீ எப்ப மதிச்சிருக்க? ஹலோ வள்ளியப்பா, மாப்பிள்ள ஓவாயால ஒரு முறை கேட்கணுமா? கேளு மாப்பிள்ள. இந்த மூட்டை பிடிச்ச கட்டுறா. சொல்லுப்போம்மா. குட்டிமாக்கு எப்படி இருக்குண்ணே? குட்டிமாக்கு நல்லா ஆயிடுச்சு. அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நான் அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். அண்ணே, இப்போ நீங்க வர வேணாண்ணே, நானே பாத்துக்கிறேன். என்ன பொம்மா சொல்ற? நீங்க கிளம்புங்கண்ணே. காட்டு யானையை எதிர்த்து நிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ணே, அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து எப்படி இருக்கு தெரியுமா? காட்டுல இருந்து 1000 யானை இறங்கினாலும் அடிச்சு துரத்துற அளவுக்கு தெம்பு வந்துருச்சுண்ணே. ஒத்த யானையை சமாளிக்க மாட்டோமா? நீங்க பயப்படாம இருங்கண்ணே. அதான் நானும் மாமாவும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். சரிண்ணே, நான் ஏதாவது நான் கூப்பிடுறேன். நெஞ்சு வெடிக்குது அடைக்குது உன்னாலே, சொல்ல துடிக்குது தவிக்குது தன்னாலே, பதறுதே செதறுதே அந்த புள்ள கண்ணுக்குள்ள அம்மாடி, கதறுதே வதறுதே ஒத்த சொல்லு சிக்கவில்லை ஐயோடி. என்ன தம்பி? ஃபோனுக்கு சார்ஜர் ஏத்திங்க. தம்பி உள்ள வாங்க. இல்ல இருக்கணும். அட கூச்சப்படாதீங்க, உள்ள வாங்க தம்பி. அல்லி மோர் குடுமா, உள்ள வாங்க. உட்காருங்க தம்பி. இல்ல பரவாயில்லைங்க. நல்லா பழக்கப்படுத்துறீங்க தம்பி. யானைனா ஓடி ஒதுங்கும். இன்னைக்கு யானை மேலேயே சவாரி செய்யுது. அன்னைக்கு சொல்லுது தம்பி, மாணிக்க மட்டும் கூட இருந்தா நானே கும்மனை விரட்டிடுவேங்குது. சும்மா இருங்கப்பா. என்னங்க பார்த்து ஜாக்கிரதையா இருங்க தம்பி, உங்க உழப்புல கை வச்சிட போகுது. நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா அதை போய் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. காட்டு யானையை விரட்ட சின்ன வயசுல இருந்து பழகி இருக்கணும். அது இவங்களால தான் முடியும். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி வள்ளியண்ணே. சொல்லுப்பா. முதல்ல காதுக்கு கீழே கட்டவரல வச்சு அழுத்தி பார்கேன்னு சொல்லி பழகு. இந்த வார்த்தையோட சத்தம் தான் மாணிக்கத்துக்கு தைரியம் கொடுக்கும். காதுக்கு கீழே கட்டவரல வச்சு அழுத்து. பார்கேன்னு சொல்லு. நல்லா கட்டவரல வச்சு அழுத்து. என்னண்ணே, யானை கட்டவல் இருக்குன்றாரு. எந்த ஒரு பிடி மாஸ்டர் அவரு? டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம். சுந்தரமா? பிரபுதேவ அப்பாடா. அவருக்கு தாடி வெள்ளையால இருக்கும். டை அடிச்சுட்டு நிக்கிற. ஓஹோ. பண்ணிப்பல வாயை திறந்தா காக்கா குத்துற அளவுக்கு திங்கிறியில, ஏன் பேச மாட்டேன்? சொன்ன கேட்க மாட்டியா?
பால் முத்திடுச்சுன்னா கொம்பை இறங்கிடுவா. கொம்பை இறங்கினா நமக்கு பால் தான்.